வணக்கம் மக்களே, திஸ் இஸ் சிம்பிள் டாக்கர். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன். ஏன் நம்ம எல்லாருக்குமே நான்வெஜ் ரொம்ப பிடிக்குது? என்னதான் நம்ம வெஜிடேரியன் நல்லா சாப்பிட்டாலும், வெஜிடேரியனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தாலும், ஏன் நான்வெஜ்ஜுன்னு சொன்னாலே நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் வாய் ஊறுது? ஏன்? இந்த வீடியோ சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான். இதை சீரியஸாக எடுத்துன்னு யாரும் கிளம்பி வந்துடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் நான்வெஜ் ஏன் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்கன்னா, 2 விஷயந்தான். முதல் விஷயம், நான்வெஜ் சாப்பிட்றதுனால நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக வெஜிடேரியன் ஃபுட்டை நான் குறை சொல்ல மாட்டேன். என்னதான் வெஜிடேரியன் ஃபுட்டு ரொம்ப ஆரோக்கியமாக, நான்வெஜ்ஜோட சில வெஜிடேரியன் ஃபுட்ஸில் இருக்க சத்துக்கள் ரொம்ப ஜாஸ்தி, பருப்பு வகைகள் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் ஏன் நான்வெஜ் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்றோன்னா, சின்ன வயசுலேருந்து யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிற எல்லா காய்கறியுமே, பாவக்காய் அந்த மாதிரி சில காய்கறிலாம் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும். அதனால தான் சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு வெஜிடேரியனாலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இன்னி வரைக்கும் எனக்கு பாவக்காய் சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி இன்னி வரைக்கும் எனக்கு பீட்ரூட் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இந்த 2 காயில் இருக்க பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. குறிப்பாக பாவக்காய்லையும் பீட்ரூட்லேயும் அவ்வளோ குட் குவாலிட்டிஸ் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் நம்ம நான்வெஜ் சைடு வந்தோம்னா, நான்வெஜ் சைடில் எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி சிக்கனில் எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அதே அளவுக்கு சிக்கன் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. குறிப்பாக ப்ரோட்டீனு, பொட்டாசியம், இந்த மாதிரி நிறைய ஃபைபர் எல்லாமே இருக்குது. ஈக்குவலாக வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொன்னால், நம்மள முக்கால்வாசி பேர் நான் வெஜிடேரியன்ஸ், குறிப்பாக சவுத் இண்டியன்ஸ் எல்லாருமே நான்வெஜ்ஜை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, நான்வெஜ் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இது சொல்கிறது முக்கியமாக கூட நம்மளோட பல ஃபெஸ்டிவல்ஸில் முக்கியமான அங்கமாக வழங்குது. எக்ஸாம்பிள் ஊர் திருவிழா, அதே மாதிரி இந்த சண்டேஸு, இந்த குலதெய்வம் கோயில் போகிறது. சில குலதெய்வம் கோயிலில் வெஜிடேரியன் செஞ்சாலும் 2 தெய்வம் இருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு கண்டிப்பாக நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுவாங்க. சில பேர் பெரியபாளையத்தம்மன் கோயிலில் போகிறது, சில பேர் வீரகாரண்யா கோயிலில் போகிறது, சில பேர் காட்டேரியம்மன் கோயிலுக்கு போகிறது. இந்த மாதிரி அந்தந்த கோயில் ஃபங்க்ஷனில் நம்ம சின்ன வயசுலேருந்தே நான்வெஜ் அதை நம்ம பலி கொடுத்து அதை செஞ்சு சமைச்சு படைச்சி இறைவனுக்கு படைச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். இந்த வழக்கம் தமிழ் கலாச்சாரத்தில் ரொம்ப வருஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்குது. நார்த் இந்தியா சைடு இது அவ்வளோவா இருக்கான்னு எனக்கு தெரியல. நான்வெஜ் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலில் கொண்டாடுறதுக்கான ஒரு ஃபுட்டாக தான் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் நான்வெஜ்ஜில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஃபேவரட் ஃபுட்டுனா பிரியாணி. பிரியாணியாக நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்குது ஏன்னு எனக்கும் தெரியல. நானும் நிறைய தடவை யோசித்து பார்த்தேன். என்னடா சிக்கன் 65, மட்டன் சுக்கா, எக்கச்சக்க நான்வெஜ் ஃப்ளேவர்ஸ் புதுசாக வந்தாலும் நம்மளுக்கு ஏன் பிரியாணி பிடிக்குது, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் பல தடவை யோசித்து நானே திருத்தன்னு முடிச்சிருக்கேன். என்ன தான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு, முட்டை வறுவல் அப்படிலாம் வீட்டில் சொன்னாலும், இன்றைக்கி வீட்டில் பிரியாணி அப்படின்னு சொன்னாலே குடுகுடுன்னு எங்கே இருந்ததுனாலும் வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துடணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு நினப்பு இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லவ் பிரியாணி. நான் பிரியாணியில் நிறைய வகை பிரியாணி சாப்பிட்ருக்கேன். சிக்கன் பிரியாணி, எறா பிரியாணி, மட்டன் பிரியாணி, நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கேன். அதுவும் பிரியாணியில் நிறைய வகை பிரியாணி இருக்குது. எஸ்பெஷலி நான் இருக்கிற சைடில் புளியந்தோப்பு பிரியாணி சும்மா தாறுமாறாக இருக்கும். ரேட்டு எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அது குவான்டிட்டிக்கு ஏற்ற குவாலிட்டி சும்மா அப்படி சொல்லலாம், அடிப்பொலி அப்படி சொல்லலாம், சூப்பராக இருக்கும். ஹைதராபாத் பிரியாணி பெருசாக ஃப்ளேவர் இருக்காது. அதே மாதிரி நான் தமிழ்நாட்டு சைடில் ஒரு ஏரியா அப்படின்னா ஒரு விதமாக பிரியாணி இருக்கும். அந்த ஒரு பிரியாணியுமே ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாமே செம்மையாக இருக்கும். பிரியாணினா அப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரியல ஏன் எனக்கு இந்த பிரியாணி மேலே இருக்க மோகம் குறையலன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு நான்வெஜ் ஃபுட்னா என்றைக்குமே பிரியாணி தான். அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி கோயிலை பற்றி நான் சொல்லலை, அதே மாதிரி கடா வெட்டுறதுனா கண்டிப்பாக மட்டன் இருக்கும். மட்டனை வச்சு ஒரு கிரேவி செய்வாங்க பாருங்கள் கோயிலில். எம்மா ஒரு வெள்ளை சொத்தை போட்டு அந்த கிரேவியில் பிசைஞ்சு சாப்பிட்டா சொர்க்கம். இந்த வீடியோவில் நான் பெருசாக எதுவும் ரிசர்ச் பண்ணி பிரியாணி இந்த வகை இருக்குது அந்த வகை இருக்குது அந்த மாதிரிலாம் நான் பேசுறதுக்கு எதுவும் வரல. ஏன்னா அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் எக்கச்சக்க விதமாக நிறைய பேசி போட்டாங்க.
ஏன் அதுக்காக வீடியோ போடலை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய தனிப்பட்ட பிரியாணி எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் உங்ககிட்ட சொல்லணும். நான் ஒரு தடவை பிரியாணி சாப்பிடும் போதும் ஒரு விதமாக சாப்பிட்ருக்கேன். எறா பிரியாணின்னு வச்சுக்கோங்களேன், எறாவை மேலே வச்சு கீழே ரைஸ் வச்சு சாப்பிடுவேன். அதுவே நான் ஒரு ஆஃப் ஆயில் கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் பிரியாணி எந்த பிரியாணியும் சரி, அந்த ஆஃப் ஆயில் அப்படியே அதை பிரியாணி சோறை உருட்டி அது மேலே ஆஃப் ஆயில் வச்சு அப்படியே ஒரு அமுக்கு சும்மா தாறு மாறாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னி வரைக்கும் நான் இப்போ சொல்லப்போ கூட வாய் வருது. வயிறு ஃபுல்லாக இருக்குது, ஆனால் இப்போயும் வாய் வருது. அதான் பிரியாணி. இதோ கூட சொல்லணுன்னா, இந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் கை மூந்து பார்க்கும்போது ஒரு சுகம் இருக்குமே, அடடடடடா. பிரியாணி கூட அந்த எறாத்துக்கும் நண்டு வறுவலும் முட்டையும் பொடி மாசம் எம்மா 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 மறுபடியும் போய் சாப்பிட போகிறேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணி நம்ம முக்கால்வாசி பேருக்கு ஏன் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, அது நம்மளுக்கு ஒரு ஹையை தருது. பிரியாணின்றது ஒரு செலிப்ரேஷன். அந்த செலிப்ரேஷனை நம்ம அடிக்கடி ஃபீல் பண்ணுறோம். இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்லாம் இப்போ சகஜமான வார்த்தையாயிடுச்சு. ஒரு காலத்தில் நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் அதெல்லாம் என்னன்னே தெரியாது. அவங்க வேலைக்கு போவாங்க, 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சொசைட்டி அந்த மாதிரி இல்லை. நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்டு போகிறாங்க, நிறைய பேர் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு போகிறாங்க. ஒருத்தங்களுக்கு பண கஷ்டம் வருது, கடனை அடைக்கிறதுக்காக வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு திரும்பி ஏதாச்சும் பொருளை வாங்கி மறுபடியும் கடன் ஆளாகிறாங்க. அவங்கவுங்களுக்கு தேவைகள் அதிகமாகிட்டே போகுது. ஒருத்தவங்க இன்னொரு இவன் இப்படி இருக்கானே அவன் இப்படி இருக்கானே சொல்லிட்டு பொறாமப்பட்டு அவங்களே அவங்க டிப்ரெஷன் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மறக்கடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதில் சினிமா எப்படி முக்கியமான பங்களிக்குதோ அதை விட ஈக்குவலாக அதை விட அதிகமாக பங்களிக்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. நம்ம லன்ச் டைம்னு சொன்னாலே சில பேருக்குலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். என்ன தான் ரொம்ப கம்மியான அளவு சாப்பிட்றவங்களாம் இருந்தாலும் லன்ச் டைம் வரப்போது பசிக்குது வாடா போகலான்னு சொல்லிட்டு கம்மியாக சாப்பிட்றவங்க தான் முதல்ல கூப்பிடுவாங்க. அதுதான் நீங்கள் நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏன் பிரியாணி ரொம்ப பிடிக்குதுன்னா, பிரியாணி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், பிரியாணி நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன், பிரியாணி நம்மளுக்கு ஒரு ஃபேவரட் ஃபுட்டு. எப்போவுமே அதுதான் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு ஹையை தருது ஒரு பிரியாணி. எப்படி சரக்கு அடிக்கிறவங்களுக்கு சரக்கு அடிக்கிறது ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு என்னையுமே பிரியாணி தான் பெஸ்ட்டு. கைதி படம் பத்துலேருந்து கைதி படம் பிரியாணி மாதிரி நான் அதே மாதிரி எங்கள் வீட்டில் டபராவில் பிரியாணி செஞ்சுருப்பாங்க. அதுக்காக நான் அந்த மாதிரி விலங்கெல்லாம் என்கிட்ட கிடையாது. சும்மா அந்த கைதி படத்தில் வர மாதிரியே அந்த தட்டை போட்டு அது மேலே பிரியாணி போட்டு சாப்பிட்டு அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. வேறு ஏதாச்சும் வீடியோவில் சந்திக்கலாம். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள சிம்பிள் டக்கர். பாய்.